ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்ட் எஜுகேஷ்னல் சைக்காலஜியில் யூனிட் 1ல் இருக்க பேசிக் டாபிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் யூ மீன் பை சைக்காலஜி? சைக்காலஜிங்கிறது ஒரு க்ரீக் லாங்குவேஜ்லேருந்து எடுக்கப்பட்ட 2 வார்த்தை. ஸோ இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் 2 க்ரீக் வேர்ட்ஸ். ஒன்று சைக், இன்னொன்று லோகோ. சைக் அப்படின்னா சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. லோகோ அப்படிங்கிறது சயின்ஸ் ஆர் ஸ்டடி. ஸோ சைக்காலஜி மீன்ஸ் சயின்ஸ் ஆர் ஸ்டடி ஆஃப் அ சோல். நிறைய கான்டெம்ப்ரரி சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைக்காலஜி அப்படிங்கிறது சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸ் ஆஃப் ஆர்கானிசம். ஆர்கானிசம்ங்கிறது வேறு யாரும் கிடையாது. இப்போது நான் உங்களை ரீட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, சைக்காலஜி அப்படிங்கிறது மூலயமா ஒருத்தருடைய பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸை ஸ்டடி பண்ணுறது தான் சைக்காலஜி. இப்போ கான்டெம்ப்ரரி சைக்காலஜிஸ்ட் அக்ரி பண்ணாங்கன்னு சொன்னதில் ஒரு 3 கீ டேர்ம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் ஸ்டடி அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக் ஸ்டடினா என்ன? அது சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஒருத்தரை பற்றி நம்ம படிக்கிறது. என்னென்ன டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சர்வேஷன், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் இன்வெஸ்டிகேஷன். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த கீ டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மென்டல் ப்ராசஸ். மென்டல் ப்ராசஸ்னால் என்ன? எதையோ நம்ம ப்ராசஸ் பண்ணணும். அப்போது ஒரு காக்னிட்டிவ் ப்ராசஸ் ஒருத்தருக்கான என்னென்ன இருக்குது? என்ன பண்ணுவோம்? அட்டென்ஷன், பர்செப்ஷன், ரிமெம்பரிங், அதாவது அவங்களுடைய மெமரி, ப்ராப்ளம் சால்விங் எவ்வளோ இருக்குது, ரீசனிங், டெசிஷன் மேக்கிங், அவங்களுடைய ஃபீலிங்ஸ், திங்கிங், மோட்டிவ்ஸ், இதெல்லாம் தான் மென்டல் ப்ராசஸ்னு சொல்கிறாங்க. அடுத்த கீ டேர்ம் பிஹேவியர். பிஹேவியருங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் ஆர் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். எதுக்கானது? எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு அவங்களுக்கான ஸ்டிமுலி கொடுக்கும் போது அவங்கக்கிட்ட இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருது, அவங்களுடைய பிஹேவியர் என்னவா இருக்குது அப்படிங்கிறத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த பிஹேவியர் பொறுத்த வரைக்கும் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. லீகன் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிஹேவியர் அப்படின்னா என்னென்னா, வாட் அன் இண்டிவிஜுவல் நோஸ், வாட் ஹீ ஆர் ஷீ கேன் டூ அண்ட் வாட் ஹீ ஆர் ஷீ திங்ஸ். அப்படி இல்லைன்னா ஆக்சுவலி வாட் ஹீ ஆர் ஷீ டஸ். இது எல்லாத்தையும் தான் அவங்க பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? லீகன் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. அதே பிஹேவியர் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கலாம், இல்லை காம்ப்ளெக்ஸான விஷயமாகவும் இருக்கலாம், ஷார்ட்டாகவும் இருக்கலாம், என்டியூரிங்காகவும் இருக்கலாம். அப்போது ஒரு ஹியூமன் பிஹேவியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஓவர்ட்டாக இருக்கலாம். ஓவர்ட்னா என்ன? ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. கவர்ட்டாக இருக்கலாம், எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே வச்சுப்பாங்க. ஸோ பிஹேவியர் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னாலே படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ பீப்புள் சைக்காலஜி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஹியூமன் பீயிங்காக மட்டும்தான் பற்றி படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஈவன் அனிமல்ஸை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னாலும் சைக்காலஜி படிக்கலாம். ஸோ தே ஸ்டடி த பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸ் ஆஃப் இண்டிவிஜுவல், நாட் ஆஃப் குரூப் ஆர் கம்யூனிட்டி அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஸோ ஒரு குரூப்பை பற்றி அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் எப்படி ஒரு இண்டிவிஜுவல் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த குரூப்புக்குள்ளே, ரேதர் தென் அந்த குரூப்பாக மொத்தமாக எப்படி வேலை செய்கிறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிடையாது. அடுத்ததாக பார்க்க போகிறது டெஃபினேஷன் ஆஃப் சைக்காலஜி. நான் ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு 3 டெஃபினேஷன் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அதையே நீங்கள் அங்கே எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்சன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி அப்படிங்கிறது பாசிட்டிவ் சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர். நல்லா கேட்டுக்கோங்க, சைக்காலஜி இஸ் த பாசிட்டிவ் சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர். இதை சொன்னது வாட்சன். அடுத்ததாக க்ரூஸ் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, சைக்காலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். திரும்ப சொல்கிறேன், சைக்காலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதை சொன்ன சைக்காலஜிஸ்ட் பேர் க்ரூஸ். மூணாவதாக உட்வர்த் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சைக்காலஜி இஸ் அ சயின்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் இன் ரிலேஷன் டு த என்விரான்மெண்ட். அகெயின் ரீட் பண்ணுறேன், சைக்காலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இன் ரிலேஷன் டு த என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நேச்சர் ஆஃப் எஜுகேஷ்னல் சைக்காலஜி. இப்போ காமனாக சைக்காலஜினா என்னென்னு படிச்சிட்டோம். எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒரு சைக்காலஜி எப்படி ரிலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஃபியூ
இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், அதோடைய இன்ஃபர்மேஷனை நம்மளே வந்து கொடுத்துடலாம். ஸோ அதோடைய நேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால எஜுகேஷன் சைக்காலஜி அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ். இது ஒரு பாயிண்ட். எஜுகேஷ்னல் சைக்காலஜியை நேச்சுரல் சயின்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எஜுகேஷ்னல் சைக்காலஜி இஸ் அ சோஷியல் சயின்ஸ். தென் எஜுகேஷ்னல் சைக்காலஜி இஸ் அ பாசிட்டிவ் சயின்ஸ். Educational psychology is a applied science. Finally, educational psychology is a developing on growing science. ஸோ இப்போ ஒரு எஜுகேஷ்னல் சைக்காலஜியோடைய நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா எத்தனை பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும்? 6 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் ரிலேட்டட் டு சயின்ஸ். ஓகே, ஸோ எஜுகேஷ்னல் சைக்காலஜி இஸ் அ சயின்ஸ், இட் இஸ் அ நேச்சுரல் சயின்ஸ், இட் இஸ் அ சோஷியல் சயின்ஸ், and it is a positive science. Also it is a applied science. Finally it is a developing on growing science. So இப்போ ஒன் பை ஒன் இந்த சயின்ஸ் ரிலேட்டடாக எஜுகேஷ்னல் சைக்காலஜியை எப்படி ரிலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எஜுகேஷ்னல் சைக்காலஜி இஸ் அ சயின்ஸ். அப்போது இந்த எஜுகேஷ்னல் சைக்காலஜி சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, எப்படி டெவலப் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஜெக்டிவ் மெத்தட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. இப்போ உங்களை பற்றி எனக்கு தெரியணும்னா ஒரு 10 கொஸ்டின் நான் கேட்டு நீங்கள் கொடுக்குற ஆன்சரை வச்சு நீங்கள் எப்படி உங்களுடைய பிஹேவியர் என்ன, உங்களோட மென்டல் ப்ராசஸ் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஸோ இதோடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பற்றி புரிஞ்சுக்கிறது, ப்ரெடிக்ட் பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி ஒரு ஹியூமன் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இட் எய்ம்ஸ் அட் அண்டர்ஸ்டாண்டிங், ப்ரெடிக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் ஹியூமன் பிஹேவியர். எஜுகேஷ்னல் சைக்காலஜி இஸ் அ நேச்சுரல் சயின்ஸ். ஸோ இதில் சைக்காலஜிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்டிகேட் பண்ணி டேட்டாவை கேதர் பண்ணுறாங்க. அந்த டேட்டாவை வச்சு கன்க்ளூஷனுக்கு வராங்க இப்போது ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு ஆர்கானிசம் எப்படி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், எஜுகேஷ்னல் சைக்காலஜி இஸ் அ சோஷியல் சயின்ஸ். இட் இஸ் நத்திங் பட் வி ஆர் ஸ்டடியிங் த ஹியூமன் பீயிங் அண்ட் தேர் சோஷியலபிலிட்டி. எப்படின்னா இப்போ ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒருத்தர் போய் எப்படி வந்து பழகுறாங்க, how they are to the society அப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எஜுகேஷ்னல் சைக்காலஜி இஸ் அ சோஷியல் சயின்ஸ். தென் இட் இஸ் அ பாசிட்டிவ் சயின்ஸ். பாசிட்டிவ் சயின்ஸ் அப்படிங்கிறது என்ன, இந்த சைக்காலஜி மூலமா ஒரு குழந்தையோடைய பிஹேவியரை கண்டுபிடிக்கிறது, அந்த குழந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அதை தான் பாசிட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாசிட்டிவ் சயின்ஸ் அப்படிங்கிறது எதை டீல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க யார், அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணணும், அவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. with facts as they are, அவ்வளோதான். ஓகே, அண்ட் எஜுகேஷ்னல் சைக்காலஜி இஸ் அ அப்ளைட் சயின்ஸ். அப்ளைட் சயின்ஸ் அப்படிங்கும் போதே இந்த சைக்காலஜிக்கல் பிரின்சிபிள்ஸில் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் சில டெக்னிக்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸை அப்ளை பண்ணி ஒருத்தருடைய பிஹேவியரை ரீட் பண்ணுறது தான் இந்த அப்ளைட் சயின்ஸோடைய ஒர்க். ஸோ இட் ஆக்சுவலி ட்ரைஸ் டு ஸ்டடி த பிஹேவியர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் pupil. கடைசியாக நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட், எஜுகேஷ்னல் சைக்காலஜி இஸ் அ டெவலப்பிங் ஆன் க்ரோயிங் சயின்ஸ் அப்படின்னு படித்தோம். ஸோ இது எதை கன்சர்ன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்க எக்கச்சக்க ரிசர்ச்சர்ஸை வந்து இது கன்சர்ன் பண்ணி இங்கே கொண்டு வராங்க. ஏன்னா ஒரு நாள் வந்து நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்கும் போது நம்ம புதுசாக ஒன்றா கற்றுக்கிட்டே தான் இருக்கோம். அப்போது இந்த ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ், இந்த அக்குமுலேஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சு எஜுகேஷ்னல் சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெட்டர் இன்சைட் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. யாரை பற்றி அப்படின்னா ஒரு குழந்தைய பற்றின அவங்களுடைய நேச்சர் என்ன, அவங்களுடைய பிஹேவியர் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த க்ரோயிங் சயின்ஸ் மூலமாக அதை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நேச்சர் ஆஃப் எஜுகேஷ்னல் சைக்காலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு 6 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். எஜுகேஷ்னல் சைக்காலஜி இஸ் அ சயின்ஸ், இட் இஸ் அ நேச்சுரல் சயின்ஸ், இட் இஸ் அ சோஷியல் சயின்ஸ், தென் இட் இஸ் அ பாசிட்டிவ் சயின்ஸ், அப்ளைட் சயின்ஸ் அண்ட் இஸ் அ டெவலப்பிங் ஆன் க்ரோயிங் சயின்ஸ். தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ஆஃப் சைக்காலஜி அண்ட் ஆஸ் வெல் அஸ் முக்கியமான டாபிக் கன்ஸ்ட்ரக்டிவிசம். அதோடைய மீனிங் என்ன, டெஃபினேஷன் என்ன, அதில் என்னென்னலாம் நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சைக்காலஜி பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.